நான் செய்து காட்ட போகிறது பருப்பை மைசூர் பருப்பை வச்சு வெங்காயத்தாள் வெட்டி வச்சுருக்கிறேன். வெங்காயத்தாளும் சின்னதாக வெட்டி வச்சிருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவு வெட்டி வச்சுக்கிறேன். இந்த ரெண்டையும் சேர்த்து இன்றைக்கு பால் கறி வச்சு காட்ட போகிறேன். அதுக்கு தேவையானது பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் வெட்டி வச்சுக்கிறேன். கருவேப்பிலை, ஒரு 6 வெங்காயம், சின்ன வெங்காயம் நீட்டு வாக்கில் வெட்டி வச்சுக்கிறேன். இது கடைசி உரத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் முதல் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ முதல் பருப்பு தண்ணியில் கழுவி 2-3 நேரம் கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்களவு பருப்பு அவிரத்துக்கான தண்ணி விட்டுருக்கிறேன். இது அவிஞ்சு வேற அரைவாசி பருப்பு அவிஞ்சு வேற இந்த வெங்காயத்தாளையும் சேர்த்துட்டு கடைசியாக பால் சேர்க்க போகிறேன். முதல் பருப்போட வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்க்க போகிறேன். அவியறதுக்கு அவிய வைக்க போகிறோம். அப்போ முதல் வெங்காயம் பச்சை மிளகாய் இது அரைவாசி அவிஞ்சு வேற வெங்காயத்தால் கருவேப்பிலையும் சேர்ந்து அவிஞ்சா பிறகு பாலம் விட்டு இறக்குவோம். வாங்கோ எப்படி செய்கிறேன்னா பார்ப்போம். இப்போ அடுப்பை ஹை ஹீட்டில் விட்டுருக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் நல்ல ஹை ஹீட்லேயே விடுவோம். பருப்பு அவியட்டும். அரைவாசி அவிஞ்சு வேற நாங்கள் வெங்காயத்தாள் சேர்ப்போம். ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு காட்டுறோம். 2 நிமிஷம் ஆயிட்டுது. இதில் கிளறி விட்டேன்னா நீங்களும் கிளறி விடுங்க. இனி நான் இதில் இப்போ அரைவாசி அவிஞ்சிட்டு பருப்பு இப்போ நான் வெங்காயத்தாளிலையும் சேர்க்க போகிறேன். இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் கருவேப்பிலையும் சேர்க்க போகிறேன். முக்கால் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். கருவேப்பிலை வச்சுக்கிறேன். பிச்சு போடுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் பருப்போடு சேர்ந்து இந்த வெங்காயத்தாலும் போட்டும் ஒரு 5 நிமிஷம் விடுவோம். அந்த தண்ணி காணும். 5 நிமிஷத்துக்குள்ள காட்டுறேன். 5 நிமிஷம் ஆயிட்டு இதுங்கள்ட்ட அவிஞ்சிட்டுது. இப்போ உங்களுக்கு அந்த உள்ளி விருப்பமாண்டா உள்ளி உறைஞ்சி போட்டால் வாசமாக இருக்கும். உங்களுக்கு உள்ளி விருப்பமாண்டா நீங்கள் இதில் நிறைய பேர் கரைச்சி இதில் சீவி போட்டு போடலாம். வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 3 பல் உள்ளி எடுத்து வச்சுக்கிறேன். இதில் சீவுறேன். அடுப்பு ஹை ஹீட்லான்னு விட்டுருக்கிறேன். குறைக்கையில் இதே முறுக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு முதல் பால் சேர்க்க சரி. அடுப்பை ஹை ஹீட்லேயே நிற்குது. பாலையும் சேர்த்துட்டு முதல் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்ப்பேன். சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பார்த்துக்கொள்ளுங்க. உப்பு காணுமோ அளவாக இருக்காண்டு பார்த்துக்கொள்ளுங்க. அடுப்பை 1 நிமிஷம் புளிய விட போகிறேன். அடுப்பை குறைச்சி விடணும். லோ ஃப்ளேமில் விட்டுட்டு 1 நிமிஷம் விட காணும். 1 நிமிஷம் ஆயிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணுவோம். ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கிளறி விடுவோம். இப்போ இந்த பருப்பும் வெங்காயத்தாள் போட்ட பால் கறியும் ரெடி ஆகிட்டு வாங்க இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். பருப்பும் வெங்காயத்தாள் போட்ட பால் கறியும் ரெடி ஆகிட்டு இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்.
உங்களுக்கும் இந்த வெங்காயத்தால் பருப்பு போட்ட பால் கறி பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.